ஹலோ ஆல் அண்ட் மேடம் அண்ட் பாப்பா பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற யூடியூப் டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ ரெகுலராக எனக்கு ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். என்னென்னா காலையே எந்திரிச்சோன்னுமே காஃபி டீ நான் குடிக்கிறது இல்லை டாக்டர், அது வந்து பிகாஸ் ஆஃப் யுவர் வீடியோ அப்படின்னு சொன்னாங்க. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். நான் முன்னாடிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் பண்ணுற வீடியோ, நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை எதுக்கு நம்ம பண்ணுறோம். இன்னைக்கு காலையில் தான் என்னோட மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப நான் இனிமேல் பண்ணலாமான்னு யோசிக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு அதுக்கான பதில் இமீடியட்டாக எனக்கு கடவுள் கொடுக்குறாருங்கிறதுக்கு ஆன்சர் தான் இன்னைக்கு மேடம் வந்தது. ஸோ நீங்களே சொல்லலாம் மேம் ப்ளீஸ். ஆமாங்க, நான் வந்து 2-3 ஆக்சுவலி மார்னிங் எழுந்திரிச்சோடனே காஃபி குடிக்காம நம்மளோட ரொட்டீன் வேலையை நம்மளுக்கு கண்டினியூ ஆகாது. மேம் சொன்ன யூடியூப் இது பார்த்த உடனே எனக்கு வந்து நம்ம வெயிட் போட்டிருக்கோம், வெயிட்னால நம்ம இதுவாகுது போல இருக்கு. எம்டி ஸ்டமக்ல காஃபி குடிக்கிறது 2 டேஸாக தான் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். வெரி குட், இது பெஸ்ட்டு, இது வரை நல்லா இருக்கு, இது காஃபி டீ அவாய்ட் பண்ணுறது நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா கூட நம்ம 11 o'clock வந்து காஃபி குடிக்கிறது நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம ஸோ காஃபியை விட டீ தான் நம்ம மேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஜிஞ்சர் டீ தான் சொல்லியிருக்காங்க. டீ குடிச்சாலும் நீங்க ஜிஞ்சர் டீயா குடிங்க, அதுல குறிப்பா மில்க் அவாய்ட் பண்ணிட்டு பிளாக் டீ அண்ட் ஹெர்பல் கான்காஷன் டீயா குடிங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை ஃபாலோ பண்றாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா இட்ஸ் அன் அவேர்னஸ் வீடியோ, நாட் ஒன்லி ஃபார் மேடம் வென் இட் கம்ஸ் டு கிட்ஸ் ஹெல்த். இந்த குட்டி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது அறிவான குட்டி. இந்த குட்டி ஸ்மார்ட்டாக சிரிக்கிறாங்கல்ல, இவங்க வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அண்ட் ப்ராப்பர் கட் ஹெல்த் இல்லாமல் வந்தாங்க. அவங்க மம்மி அடிக்கடி சொல்லுவாங்க, அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு, ஸ்டொமக் பெயின் என் குட்டி சொல்லுவாங்க அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கா? பெயினே இல்லையாம்மா. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வரும்போது இங்கே ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருந்தது. மேம் நீங்கள் நோட் பண்ணீங்க, யூ கேன் ஷேர் மேம் ப்ளீஸ். அது எவ்வளோ நாளாக அந்த பேச்சஸ் இருந்தது? அது இருந்தது நம்ம 4 months 5 months இருந்தது மேம் ஒயிட் பேச்சஸ். இங்கே வந்து நான் வந்து 90 days மேலே கொஞ்சம் 1 month ஆயிடுச்சு. இப்போ வந்து டோட்டலாக வந்து பாப்பா கிளியர் ஆயிடுச்சு ஒயிட் பேச்சஸ். ஆமாம், 25/6 வந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நான் ப்ரோட்டோகால் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க ஆக்சி ப்ளஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுவுமே வரல. ஒன்லி ஃபார் த நம்ம ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்தே தான் நம்ம ஒர்க் பண்ணோம். இங்கே வரவே இல்லை, செஷன்ஸ் எதுவுமே எடுக்கல. இட்ஸ் ஆல் லைக் ஹோலிஸ்டிக் ஹீலிங் மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதில் வந்து ரிசல்ட்ஸ் இப்போ பாருங்க ஒயிட் ஸ்பாட்ஸே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்டேட்ஸ்க்காக தான் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஏதாவது அவங்க இன் பர்சன் ட்ரீட்மெண்ட் பண்ண வரணுமா அப்படின்னு கேட்க வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் த இம்யூனிட்டி தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அண்ட் இன்னைக்கு நான் என்ன அட்வைஸ் சொல்லியிருக்கேன் சொல்லிடுங்க மக்களுக்கு. என்ன சொன்னேன்? 3 விஷயம் ஃபாலோ பண்ண சொல்லி. pumpkin seeds சாப்பிடணும், காலையில எழுந்திருச்சோனே. ஓகே, sunlight டெய்லியும் சன்லைட் போகணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லி ரெகுலராக ஃப்ரூட்ஸ் எடுக்கிறாங்களா? முன்னாடிலாம் ஃப்ரூட்ஸ் எடுக்க மாட்டாங்களாம். இது எல்லாமே எனக்கு சின்ன சின்ன கிராட்டிடியூட் மொமெண்ட் தான். நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிற கேள்விக்கு பதில் இந்த குட்டியே சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபைனலி மேடம், நீங்கள் எதுக்காக ஆக்சி ப்ளஸ் வந்தீங்க? மெயின்லி பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஹேர் க்ரோத்துக்காகவும் பாப்பாட்டோட இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிறதுக்கும் தான் வந்தாங்க. அதுக்கு நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குமாங்கிற ஒரு கேள்வியோடவே வந்தாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இப்போ நான் சொல்கிறத விட இவங்க சொன்னால் தான் பெட்டராக இருக்கும். ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். நான் வந்தது ட்ரீட்மெண்ட்காக தான், ஹேர்க்காகவே வந்திருக்கோம் மேம். இதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் நம்ம பாப்பாவுக்கு வந்து நல்லா பெட்டர் ஆகிடும்ன்ற நான் கான்செப்ட் நல்லா இதுவாகிடுச்சு எனக்கு. நம்ம ட்ரீட்மெண்ட் போகாமலேயே மெடிசன்லேயே நம்மளுக்கு பாப்பாவுக்கு வந்து கிளியர் ஆகிருக்குனால ஐ ப்ரௌட் ஆஃப் யூ மேம். தேங்க்யூ. நான் தான் இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாத்தையும் விட குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா ஃபங்க்ஷனல் மெடிசனில் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸ்க்கான ஹோப் வந்து யாரு கொடுத்தாங்கன்னா, அந்த ஹோப்பாக இருந்தது வந்து ரூட்டாக இருந்தது. எனக்கு வேறு யாருமே இல்லை, என்னோட சிஸ்டர் லோகேஸ்வரி தான் சொல்லுவேன். அண்ட் அவங்களோட ரெஃபரன்ஸில் வந்தவங்க தான் ரம்யா ஸ்ரீ. லோகேஸ்வரி வந்து 6 வருஷம் ஐ திங்க் ஸோ 6 வருஷமா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னை பார்க்க வரும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ வரையும் எத்தனை கிளைண்ட்ஸ் எனக்கு அனுப்பி வச்சாங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் ஷி பிகேம் அ ஃபேமிலி ஆஃப் ஆக்சி ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். அவங்க கொடுத்த நம்பிக்கையில் தான் இவங்க வந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட டெஸ்டிமோனியல் வந்து அந்த கட் ஹெல்த்தும் சரி, அந்த குழந்தையோட நியூட்ரிஷனும் சரி, அந்த ஸ்கின்ல இருக்க பேச்சஸும் சரி இம்ப்ரூவ் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இட்ஸ் பிகாஸ் ஈவன் டாக்டர் சிபியோட ட்ரீட்மெண்ட், டாக்டர் சிபியை கூட இவங்க மீட் பண்ணாங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்காங்க. சார் மீட் பண்ணீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓவராலாக நான் எல்லாத்துக்கும் சொல்ல வரும்போது தான் ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? வெரி தேங்க்யூ மேம். தேங்க்யூன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நன்றிங்கிறத விட வேற எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஒரு குழந்தைய நம்பி ஒரு அம்மா விடுறாங்கன்னா தட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அண்ட் ஃபைனலி நான் எல்லாத்தையுமே கேட்கறதா,
நீங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து மத்தவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவோம். கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஹோலிஸ்டிக் ஹீலிங்கை நம்ம வந்து பிலீவ் பண்றது தப்பே இல்லை. ஸோ என்னைக்கு ஒரு ஆன்சர்ஸ் இல்லையோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம எங்கேன்னு தேடி போகும்போது தான் அதுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான இந்த வீடியோக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். இவங்களே சொல்றாங்க நான் ஹெல்த்தியா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் லவ். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.